பாலிவுட் நடிகர் கோவிந்தாவுக்கும் அவரின் மனைவி சுனிதா அஜுவுக்கும் இடையே அடிக்கடி மோதல் இருந்து வந்துட்டுருக்கான். சுனிதா தனது கணவர் மீது புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அவர்களது மோதல் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சாம். ஆனால் இறுதியில் விவாகரத்து மனுவை திரும்ப வாங்கியிருக்காங்க. இப்போது இருவரும் சமரசமாக இருக்காங்க. தற்போது சுனிதா அளித்திருக்கக்கூடிய பேட்டி அவர்களுக்குள் இப்போது கருத்து வேறுபாடு இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்குது. சுனிதா கொடுத்த பேட்டியில், கோவிந்தா எனக்கு நல்ல கணவர் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டிய பிறகும் இளமை பருவத்தில் செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வது பொருத்தமானதல்ல. நீங்கள் உங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். ஒருவர் இளமையாக இருக்கும்போது தவறுகள் செய்வது பரவாயில்லை. நான் அதை கூட செஞ்சிருக்கிறேன். கோவிந்தாவும் அதை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அந்த தவறுகளை தொடர்வது சரி கிடையாது. மேலும் அழகான குடும்பம், அன்பான மனைவி மற்றும் அற்புதமான குழந்தைகள் இருக்கும்போது ஏன் இது போன்ற தவறுகளை செய்யணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவிந்தாவுக்கு வேறு ஒரு நடிகையோடு தொடர்பு இருப்பதாக பேசப்படுவது குறித்து கேட்டதற்கு, நான் இது குறித்து பல முறை விளக்கம் அளித்திருக்கிறேன். நான் இதுவரை அவரை அதுபோல பார்க்கல. அவரை கையும் களமாக பிடிக்கவும் இல்லை. அதனால் அதை பற்றி என்னால் சொல்லவும் முடியாது. அவருக்கு மராத்தி நடிகை ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கு. கோவிந்தா ஒரு ஹீரோ. அவரை பற்றி நான் என்ன சொல்ல? மனைவியை விட அதிகமான நேரத்தை ஹீரோயினுடன் செலவிடுறாரு. ஒரு நட்சத்திரத்தின் மனைவியாக இருக்க மிகவும் வலிமையான பெண்ணாக இருப்பது அவசியம். இதயத்தை கல்லை போல கடினமாக வச்சுக்கணும். இதை உணர எனக்கு 38 வருட திருமண வாழ்க்கை தேவைப்பட்டிருக்கு. சிறு வயதில் எனக்கு புரியலை. கோவிந்தா ஒரு நல்ல மகனாகவும் நல்ல சகோதரராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் நல்ல கணவராக இல்லை. அதனால் அடுத்த பிறவியில் அவரை கணவராக பெற நான் விரும்பலை அப்படின்னு சுனிதா அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம். கோவிந்தா பல ஆண்டுகளாக தனது மனைவியுடன் சேர்ந்து வாழாமல் மனைவி அருகில் இருக்கும் ஒரு வீட்டில் தனியாக வசித்து வராரு. இருவரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்போது சுனிதா புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை வச்சு வருமானம் ஈட்டி வந்துட்டுருக்காங்களாம். இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் வெளியில் சொல்லாத ஏதோ ஒரு அவங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.